Hi students, good evening. Good evening all. Hello, hi. Can you all hear me? Yes. Hello all, good evening. Yeah, hi. Hi. Good evening, Pa. Good evening all. Yes, Shiva Shakti, Abhi. Yes. Yeah, it was good. So what about you guys? How was the day? I hope you have a very good day, right? எஸ் ஓகேம்மா. ஸோ அதை லாஸ்ட்டாக வந்து நம்ம சாப்டர் 2ல் வந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்கமிங் வந்து இப்போ லாஸ்ட்டில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைக் எந்த 5 மார்க் வந்து கேட்டாலும் உங்களுக்கு சாப்டர் 2ல் இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. டெஃபினட்டாக இந்த 2 சாப்டர்ஸ்லேருந்து கேட்டுருவாங்க. எக்ஸசைஸ் 2.7 அண்ட் 2.8. ஸோ 2.8 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் 2.7 ஆல்சோ. அதில் இருக்கிற கான்செப்டை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகேவா? ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி? ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியும். இல்லைனா வந்துட்டு அதில் டவுட் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ இன் பிட்வீனில் என்ன டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். நோ இஷ்யூஸ். ஓகேவாம்மா? எஸ், ஆர் யூ கிளியர்? ஓகேவா? ஸோ எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கடைசியில் எந்த டவுட்டும் கேட்காம அதுக்கப்புறம் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஓகே, ஸோ காமர்ஸ் குரூப்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? ஓகேவா? ஹாய் கோபிகா, குட் ஈவினிங். ஓகேம்மா, ஓகே, ஃபைன். ஸோ லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டனன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். எஸ்மா. ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? இல்லை ஸ்கூல் முடிச்சு வந்து டயர்டில் இருக்கீங்களா? நேற்று வேறு ஃபுல் டே வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? சண்டே. ஸோ ஃபுல் டே வந்து ஓவர் ஸ்டடீஸாக இருந்தீங்களோ? எஸ். ஸோ ஐ கைஸ் ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகேவா? டன். எஸ்மா. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலர் ஃபார்ம் அண்ட் வந்து போலார் ஃபார்ம் இது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம போலார் ஃபார்முக்கு வந்து மாற்றணும். எக்ஸாம்பிள் 2.33. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? -1 அண்ட் -i வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போலார் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ போலார் ஃபார்முக்கு மாற்றணும்னா எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கப்பா? எஸ், எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? இஸ் தேர் எனி ஐடியா? ஸோ போலார் ஃபார்ம், ஆயிலர் ஃபார்ம் நம்ம எல்லாமே பார்த்தோம் இல்லையா? சைன் தீட்டா காஸ் தீட்டா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆயிலர் ஃபார்ம் எழுதுவீங்க. ஸோ இந்த போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆங்கிள் பேஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். கரெக்டாக? ஓகேவா? ஸோ ஒரு கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன், ஒரு கொஷின் வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். சரியாப்பா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதிக்கோங்க. -1 -iன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா எழுதணும். ஸோ இது எப்படி எழுதுவீங்க? r இன்டூ cos theta plus I sin theta இல்லையா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் இமேஜினரி பார்ட் சைனுக்கு வரும் அண்ட் ரியல் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஹாய் சூர்யா, குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ ரியல் ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேல்யூ வந்துட்டு காஸ் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அண்ட் இமேஜினரி வேல்யூ வந்துட்டு சைன் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ r இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் I sin thetaன்னு சொல்லியிருக்காங்க. சரியாமா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு r வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ how did you find the r வேல்யூ? எப்படி r வேல்யூ கண்டுபிடிப்பீங்க? எப்படி r வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? 10th மேக்ஸ் நாளைக்கு இருக்குப்பா. ஓகேவா? 10th மேக்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். r வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? எஸ். ஸோ r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன? எஸ், எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்னப்பா? மாடுலஸா? நோ, r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுப்போம். ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன? வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ ஹியர் அண்ட் ஒய் வேல்யூ ஹியர்ப்பா? பாசிட்டிவ் ஒன்னா நெகட்டிவ் ஒன்னா? x1 y1 ஓகே. ஆனால் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஒன்னா இல்லை நெகட்டிவ் ஒன்னா? விச் இஸ் -1 ஆர் +1? ஸோ ரெண்டுமே வந்து -1 இல்லையா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா? ஸோ how did you take the positive value? சிவசக்தி எப்படி எடுக்க முடியும்?
ரெண்டு பேருமே நெகட்டிவ்ல தானே இருக்காங்க. இங்க பாருங்க -1 இருக்காங்க, -i இருக்காங்க, ரெண்டு பேருமே நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. சரியா? அப்போ -1 தான் நீங்க எடுக்க முடியும். சரியா? ஓகேவா? எஸ், அதோட கோஎஃபிஷியன்ட் தானே எடுப்பீங்க. ஸோ -1 தான் நீங்க எடுப்பீங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தி ஹோல் ஸ்கொயர் அண்ட் பிளஸ் -1 தி ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கலாம். ஸோ எப்படி எடுத்தீங்கனாலும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது, இருந்தாலும் நீங்க மைனஸ் தானே எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் 2ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் 2ன்னு சொல்லி வந்துருச்சு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ப்பா? எஸ், ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸாகவே நான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கணும். அதாவது இமேஜினரி பார்ட்டை நியூமரேட்டர்லையும் அண்ட் ரியல் பார்ட்டை நீங்கள் வந்து டினாமினேட்டர்லேயும் வந்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. சரிங்களா? y டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the y வேல்யூ எக்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ என்னது -1ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ மாடுலஸ் 1லேருந்து நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகும் நமக்கு? ஸோ the பாசிட்டிவ் 1ன்னு சொல்லி ஆயிரும் இல்லையா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு வாட் இஸ் ஆங்கிள் வேல்யூ? எப்போ வந்து tan ஃபங்க்ஷன் வந்து 1ஆ இருக்கும்? tan θ ஈக்குவல் டு 1ஆ? ஸோ தீட்டாவோட வேல்யூ எந்த ஆங்கிளில் இருக்கும்போது நம்மளோட வேல்யூ 1ஆ இருக்கும்? எஸ், எனி கெஸஸ்? யா, ஆப்வியஸ்லி இட் இஸ் 45 டிகிரி இல்லையா? 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இட் இஸ் π/4 இல்லையா? இட் இஸ் π/4ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இட் இஸ் π/4. சரிங்களா? ஓகேவா? அப்போது இந்த -1ம் -yயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகுதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? விச் இஸ் லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரின்சிபல் வேல்யூங்கிறத நமக்கு வந்து சொல்கிறோம். சரிங்களா? எஸ், பிரின்சிபல் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பிரின்சிபல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ 10th கிளாஸ் நாளைக்கு இருக்கு. ஓகேப்பாம்மா? எஸ், ஸோ இப்போ தீட்டா ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ தீட்டா ஈக்குவல் டு அதாவது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் போது தீட்டா வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஆல்ஃபா பைன்னு சொல்லி ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தால் இவங்க வருவாங்க, செகண்ட் குவாட்ரண்ட்னா இவங்க வருவாங்க, தேர்ட் இவங்க, ஃபோர்த் இவங்கன்னு சொல்லி நம்ம வச்சிருந்தோம்ல. அந்த பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டு வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை இல்லையா? ஆல்ஃபா மைனஸ் பை. ஸோ ஹியர் வி நோ த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. கரெக்டாக? அப்போ π/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க -π. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா π - 4π டிவைடட் பை 4ன்னு சொல்லி இருக்கும் இல்லையா? அப்போ -3π/4 அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? -3π/4ன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேர்மை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம் r இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் i sin தீட்டான்னு எழுதியிருந்தோம். இப்போ நம்ம ஆரோட வேல்யூ தெரியும், தீட்டா வேல்யூ தெரியும். அவங்கள கொண்டு வந்து இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -1 - i ஈக்குவல் டு √2 into cos of -3π/4 -3π/4ன்னு இருக்கு and plus i sin of -3π/4ன்னு இருக்காங்க. சரியாமா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஹாய் குட் ஈவினிங். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ. எஸ், ஏதாச்சும் டவுட் இருக்கா? இஸ் எவ்ரிதிங் ஓகே? எஸ், ஓகேவா? யா, ஓகேம்மா. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதிலேருந்து இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். கரெக்டாக? ஸோ ஸ்கொயர் ரூட் 2லேருந்து அப்படியே நீங்கள் எடுத்து எழுதுறீங்க. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதுவீங்கப்பா? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதுவீங்க? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? அண்ட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எப்படி எழுதுவீங்க? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா இல்லையா? அண்ட் வாட் அபவுட் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா? சைன் மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதுவீங்கப்பா? காஸ் மைனஸ் சைன் தீட்டா இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரில அப்படின்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் மிஸ்டேக் ஆயிரும். சரி, ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பரத் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஸோ அகைன் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெறும் ப்ராப்ளம் மட்டும் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் நமக்கு? காஸ் 3π/4ன்னு சேஞ்ச் ஆயிடுவாங்களா? அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் -3π/4ன்னு இருக்காங்க. அப்போ மைனஸை நீங்கள் வெளியே கொண்டு வந்துடுங்க, ஏன்னா மைனஸ் தீட்டான்னு வரும்ல. அப்போ -i sin
3π/4 இருக்கு. ஓகேவாப்பா, புரிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் கிளியரா? எஸ். ஸோ ஃபைனலி இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸோ ஆங்கிள் கூட நம்ம சேர்த்து எழுதணும்ல பிரின்சிபல் வேல்யூ எழுதும் போது. ஸோ -1 - I = √2. ஸோ cos of 3π/4 ப்ளஸ் 2kπன்னு சொல்லி வரும். சரிங்களா? 2kπ. ஹாய் நிதிஷ், குட் ஈவினிங். 2kπ அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? ஸோ மைனஸ் ஆஃப் I sin of 3π/4 ப்ளஸ் 2kπ. ஓகேவா? ஸோ இதில் k வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி எனி இன்டீஜர். ஓகே, ஸோ த சொல்யூஷன் அவ்வளோதான். போலார் ஃபார்முக்கு நீங்கள் இப்படி தான் மாற்றணும். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவாப்பா, புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, எஸ், டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ R = cos θ + I sin θவா இருக்குது அப்படிங்கும் போது அதோட Z, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்வெர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதாவது சிம்பிளி யூ கேன் சேஞ்ச் த சைன். ஓகேவா? ப்ளஸ்ஸாக இருக்கிறது உங்களுக்கு மைனஸாக மாறிடும். ரெசிப்ரோக்கலாக வரும்போது உங்களுக்கு மைனஸாக வந்து மாறிடும். சரியா? அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு Z1 கொடுத்துருக்காங்க, Z2 கொடுத்துருக்காங்கப்பா. இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது ஸோ த வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாம்மா? ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆவாங்க. ஸோ இது ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை ஆயிடுவாங்க. சரியா? ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி Z1 Z2ன்னு சொல்லி ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்கப்பா. அவங்க ரெண்டு பேத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ த தீட்டா வேல்யூஸ், அதாவது ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆவாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அடிஷன் அண்ட் டிவிஷன் அப்படின்னா வந்துட்டு சப்ராக்ஷன். சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சப்ராக்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ த மல்டிபிள் டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆல்சோ த ஈஸி கொஷின். ஓகே, எக்ஸாம்பிள் 2.27பா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஹாய் மனோஜ்குமார், குட் ஈவினிங். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா? ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் யாருக்கெல்லாம் நல்லா தெரியும்? இந்த கொஸ்டின் யாருக்கெல்லாம் நல்லா தெரியும்? ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லேயே எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டினை வந்துட்டு நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ சொல்லி கொடுக்காமே போயிருக்கலாம். ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்டோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ whenever you see the argument value you have to take the tan inverse. ஓகேவா? எங்கெல்லாம் நீங்கள் ஆர்குமெண்ட் பார்க்குறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் tan வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி இந்த கொஸ்டின்ல நம்ம டேனை வந்து கூட்டிட்டு வரதா போறோம். சரியா? ஓகேவா? இப்போ இங்க ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் Z - 1 டிவைடட் பை Z + 1 கொடுத்துருக்காங்க, which is equal to π/2ங்கிற ஒரு ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா x² + y² = 1 அப்படின்னு இருக்கிறவங்கள நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆர்குமெண்ட்ல ஒரு வேல்யூ இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல மட்டும்தான் பெரிய மிஸ்டேக் வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்க தெளிவாக வந்துட்டு டேக்கிள் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ஸோ த ப்ராப்ளம் வில் பி ஓகே. எஸ், ஓகேவா? ஸோ Z - 1 Z + 1 இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக நமக்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குல்ல, அவங்கள கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x + iy - 1 x + iy + 1 சொல்லியிருக்கு. சரியா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா you have to take the conjugate. ஓகேவா? கான்ஜுகேட் வேல்யூ நீங்கள் எடுக்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம இமேஜினரி பார்ட்டையும் ரியல் பார்ட்டையும் தனியாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ x - 1 + iy இருக்காங்க. இங்கே வந்துட்டு x + 1 ப்ளஸ் ஐஒய்னு சொல்லி இருக்காங்க. சரியா? அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட் எடுக்கணும்னா எதை பார்ப்பீங்க? டினாமினேட்டரை பார்ப்பீங்க. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி ஹவ் டு டேக் த நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக? ஸோ கான்ஜுகேட் எடுத்துடலாமா? ஸோ x - 1 + iy டிவைடட் பை x + 1 + iy. ஒன் செகண்ட்ப்பா. ஸோ கான்ஜுகேட் நீங்கள் எடுக்கணும் இல்லையா? அப்போ x + 1 - iy அண்ட் ஹியர் x + 1
minus iy. சரியா? ஸோ the multiplication பண்ணுறதுல மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன இருக்குது, a + b a - bன்னு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, a² - b² எடுப்பீங்க. ஆப்வியஸ்லி அந்த i² வந்து -1 ஆயிரும். அப்போ அந்த மிட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம், x + 1 whole square + y² எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டர் பற்றி பிரச்சனையே கிடையாது. இப்போ when comes to numerator என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிப்ளை பண்ணணும், இவங்க ரெண்டு பேர் அண்ட் இவங்க ரெண்டு பேர். சரியா? ஸோ லைன் பை லைன் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வருவாங்க, x - 1 x + 1 இருக்கா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -x - 1 iy இருக்குது. சரிங்களா? iy. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் x + 1 iy இருக்காங்க. ஓகே, அடுத்தது -y² i² இருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ இது கிளியராப்பா? ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x - 1 x + 1 இருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், x² - 1² எடுத்துக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் 1. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வேல்யூ எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ i × xy -× +. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், +iy வருவாங்க. சரியாம்மா? எங்கன்னா இந்த சைடு x × iy இருக்காங்க அண்ட் 1 × iy இருக்காங்க. அந்த வேல்யூஸை தான் நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்தது இங்கே x × iy அண்ட் 1 × iy சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ i × xy + iy சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு i² வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா +y² மாறிடும். சரிங்களா? +y² மாறிடும். ஸோ இது வரைக்கும் கிளியராப்பா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ இதில் வந்து ஒரு சில கேன்சலேஷன் பண்ணலாம், ஏன்னா இங்கே வந்துட்டு மைனஸும் அண்ட் ப்ளஸும் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அண்ட் ரிமைனிங் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்காங்க, x² - 1 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு iy இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு iy இருக்காங்க. ஸோ டோட்டலாக 2iy எடுத்துக்கோங்க. சரிங்களா? 2iy எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு y² மட்டும் இருக்காங்க. ஸோ டினாமினேட்டரில் x + 1 whole square + y². ஸோ டினாமினேட்டரை நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபைனலி அவங்கள நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். சரியா? அதனால அவங்களை எந்த டிஸ்டர்பும் நீங்கள் பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியல் பார்ட்டை தனியாக இமேஜினரி பார்ட்டை தனியாக நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போ x² + y² - 1 ப்ளஸ் 2iy எடுக்கிறீங்க. ஸோ டினாமினேட்டரில் x + 1 whole square அண்ட் y². ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆர்குமெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் tan ஃபங்க்ஷன் வரும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z - 1 z + 1 நீங்கள் எடுக்கும்போது which is equal to π/2 இருக்காங்க. கரெக்டாக? which is equal to π/2. இப்போ டேனோட ஃபார்முலா நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இது வந்து 12th மேக்ஸ் சாப்டர் 3. சரியா? ஓகேவா? ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் y/xன்னு சொல்லி நம்ம எடுப்போம். கரெக்டுங்களா? அதாவது இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட்னு சொல்லி எடுப்போம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுல இருந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்து எழுதுறோம். சரியா? ஸோ எப்படி எடுத்து எழுதுவீங்க நீங்கள்? ஸோ இதில் வந்து இமேஜினரி பார்ட் யார் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, 2y இருக்காங்க. அண்ட் ரியல் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இருக்காங்க. சரிங்களா? ரியல் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுத போறீங்க. சரியாம்மா? ஓகேவா? எஸ். ஸோ இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்ன வரும், 2y டிவைடட் பை x² + y² வரும். சரிங்களா? which is equal to π/2 which is equal to π/2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த tan இன்வர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. ஸோ 2y டிவைடட் பை x² + y² - 1 which is equal to tan π/2 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ tan π/2 வேல்யூ என்னப்பா? வாட் இஸ் tan π/2 வேல்யூ? tan π/2 வேல்யூ என்ன? ஒன்னா? ரியலி? அப்போ sin π/2 வேல்யூ என்ன? tan π/2 வேல்யூ ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா sin π/2 வேல்யூ என்ன? ரெண்டு வேல்யூ சேமா? 1 தானா? ஹாய் ஆயிஷா. மா sin π/2 வேல்யூ என்ன பாப்போ? tan
90 டிகிரியோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். பை பை 2னா 90 தானே. tan 90யோட வேல்யூ என்ன? tan 90 வேல்யூ 1ஆ? அப்போ tan 45யோட வேல்யூ அதுவும் 1ஆ? 2ஆ? 2 டேபிளே இருக்காதே, அப்புறம் எப்படி 2 வரும்? எப்படி 12th வந்தீங்க எல்லாரும்? ஏன்பா நேற்று அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் கரெக்டாக தானே சொல்லிட்டு இருந்தீங்க. tan பை பை 2 வேல்யூ என்ன? tan 90 டிகிரியோட வேல்யூ இன்ஃபினிட்டி தானே. இட் இஸ் அன்டிஃபைன் தானே, டிஃபைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ 1/0 சரியா. 1/0ங்கிறது தான் வேல்யூ. ஏன்னா இங்கே வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியாது. நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? எஸ். ஸோ x² + y² = 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையாப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1/0 சரியா, sin by cos. ஸோ tan எப்படி எழுதுவீங்க? sin by cosன்னு எழுதலாமா? அப்போ 1/0ன்னு சொல்லி எழுதுங்க. இப்போ நீங்கள் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு x² + y² - 1 = 2y into 0 ஆகுமா? அப்ப இந்த வேல்யூ becomes x² + y² - 1 = 0. அப்ப இதுல இருந்து என்ன ஆகும்? x² + y² = 1. அவ்வளவுதான், ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? எக்ஸாம்ல போய் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் ஆன்சர் எங்க வரும்? ஓகேவா? சரியா, கிளியரா இருக்கீங்களா? புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? எஸ், இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? Are you clear with this? Okay va? Okay papa, புரிஞ்சுதா? Yes, okay, done. So next question பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகேவா? எல்லா கொஷின்ஸுமே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் x1 + iy1 ஸோ லைக் தட் n வரைக்கும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு a + ibன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. a + ib 6:30க்கு பா 6:30க்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ ஈக்குவல் டு a² + b² சொல்லி நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூவை வச்சு மாடுலஸ் எடுக்கலாம் சரிங்களா. இந்த வேல்யூவை வச்சு மாடுலஸ் எடுங்க. ஓகேவா? ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து ஸ்கொயரிங் டேர்மில் கேட்டிருக்காங்க. அப்போ அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ த மாடுலஸ் வந்து எடுக்கலாம் சரிங்களா. மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஏன்னா மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கொயரிங் பண்ணோம்ல, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? a + ib. ஓகே, அப்போ மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? √(x² + y² இல்லையா? x² + y². குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். எஸ் நிஹாரிகா, ஹாய்டா, குட் ஈவினிங்ப்பா. செகண்ட் லெசன் லாஸ்ட் வந்தாச்சு. இன்னும் ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கு, அது இன்னைக்கு ஆப்வியஸ்லி முடிக்க முடியாது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் சி. ஓகே, எஸ்மா. ஸோ √(x² + y², சாரி x1² y1². ஓகேவா? ஸோ √(x2² + y2² and √(x3² + y3²) இட்ஸ் அப் டு xn² + yn² சரிங்களா. ஸோ a² + b². ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் எடுக்கணும் சரிங்களா. ஸோ டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் என்ன ஆகும்? x1² + y1², x2² + y2², x3² + y3². இட் இஸ் அப் டு xn இல்லையா. xn² + yn² = a² + b². ஸோ நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நம்மள ப்ரூஃப் பண்ண சொன்ன வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஓகேவா? கொஸ்டினை பார்த்து பயப்படாதீங்க. ஆன்சர் வந்து சொல்யூஷன் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இஃப் யூ நோ த கான்செப்ட். ஓகேவா? ஹாய் ராதிகா, குட் ஈவினிங். ஓகே, எஸ், கொஸ்டினை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ த ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சேம் அதே தான், கிவன் என்னமோ சேம் தான். சரியா, போனதுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல அதே கிவன் தான். நம்ம ப்ரூஃப் பண்ணுறது மட்டும் என்ன அப்படின்னா, ஸோ த பிரின்சிபல் வேல்யூவில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆர்குமெண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி டேன் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம டேனுங்கிறத தான் நம்ம ப்ரூஃபே பண்ணணும். ஹாய் விக்கி, குட் ஈவினிங். இப்போ டேனுங்கிறத தான் நம்ம ப்ரூஃபே பண்ணணும் இல்லையா? அப்போ ஆப்வியஸ்லி ஆர்குமெண்ட்டை கூப்பிடணுமா வேணாமா? ஸோ போன ப்ராப்ளமில் ஆர்குமெண்ட் இருக்காங்க அப்படின்னாலே நம்ம டேன் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த இடத்துல நம்மள டேன் தான் ப்ரூஃபே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆர்குமெண்ட்டை எடுக்கலாமா வேணாமா? அட்லீஸ்ட் சே எஸ் ஆர் நோ. எடுக்கலாமா வேணாமா? வேணும், எடுக்கணும்ல. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டு சைடும் வந்து எடுங்க. ஓகேவா? ஸோ டேக்கிங் ஆர்குமெண்ட் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ த ஆர்குமெண்ட் ஆஃப் ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா? ஸோ த ஹோல் டேர்முக்கு நீங்கள் எழுதுறதுனா நான் எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எஸ், ஸோ த ஹோல் டேர்முக்கு எடுத்து அதுக்கப்புறமா செப்பரேட்டாக நீங்கள் வந்து எழுதிக்கணும். சரியா? equal to so the argument of a plus ib ன்னு சொல்லி இருக்கு. சரியாப்பா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா so the argument of அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். ஓகே, எஸ், ஸோ argument of அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ the argument of x1 plus iy1, argument of x2 plus iy2 and argument of x3 plus iy3. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ த ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி. ஓகேவா? ஏ ப்ளஸ் ஐபின்னு சொல்லி எடுக்கிறீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லை. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. அப்போ அவங்களை இசட்னு எடுக்கலாமா? 11th லைவ் இருக்குது, வெனஸ்டே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு இருக்காங்களா? ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு தானே நம்ம எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே என்ன ஆகும்? ஸோ த ஆர்குமெண்ட் ஆஃப் தனித்தனியாக ஒவ்வொரு டேர்மும் வருவாங்க, நீங்கள் ஒட்டுக்கா வந்து எடுத்துக்கலாம். Z1 Z2 அப் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ZN வரைக்கும் எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ஸோ லைக் டு ஆர்குமெண்ட் ZN வரைக்கும் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி, ஏ ப்ளஸ் ஐபின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? ஏ ப்ளஸ் ஐபி. இப்போது இவங்க அதாவது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்கப்பா, அவங்கள நான் வந்து அடிஷனலில் எழுதியிருக்கேன். சரியா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா ஆர்குமெண்ட்டில் மல்டிப்ளிகேஷனில் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அடிஷனில் எழுதுவோம். அதே வந்து டிவிஷனில் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷனில் எழுதுவோம். சரிங்களா? சப்ராக்ஷனில் எழுதலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்குமெண்ட்டில் இருந்தால் நம்ம டேனாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ டேன் இன்வர்ஸ் of y1 divided by x1 plus tan inverse of y2 divided by x2 up to tan inverse of yn divided by xn, yn divided by xn ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இவங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூவில் நீங்கள் வந்து எழுதணும். சரிங்களா? அப்போ எப்படி எழுதுவீங்க? ஸோ tan inverse of b by a, ஸோ ப்ளஸ் 2k pi, 2k pi, அதாவது k வேல்யூங்கிறது வந்துட்டு எனி இன்டீஜர். ஓகேவா? ஸோ k which is belongs to any integerன்னு சொல்லிடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 to n. சரிங்களா? 1 to n வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ tan inverse of yr divided by xr which is equal to tan inverse of b by a plus 2k pi. So therefore k belongs to z. புரிஞ்சுதா? அப்போ இந்த சொல்யூஷன் புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், did you all understand? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஏதோ டவுட் இருக்காப்பா? நோ டவுட். கவனிச்சா தானே மேம் டவுட் வரும், நான் கவனிக்கவே இல்லை அப்படி தானே? எஸ், கிளியரா? ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்யூஷன் நீங்கள் கிளியராக போட்டிங்க அப்படின்னாலே எந்த டவுட்ஸும் வந்து வராது. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ்மா. ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 plus z divided by 1 minus zன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ cos 2 theta plus I sin 2 thetaன்னு கொடுத்துருக்காங்க. Then show that you have to show that z is equal to I tan theta. Z is equal to I tan thetaன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? z is equal to I tan theta. ஓகே, ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் zனாலே வந்துட்டு x plus iy அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக அதை சால்வ் பண்ணாமல் cos 2 theta sin 2 thetaங்கிற ஃபார்முலா வச்சு நீங்க வந்து பண்ணலாம். இப்போ நான் ஒரு மூணு ஃபார்முலா கேட்குறேன், இல்ல 2 ஃபார்முலா கேட்குறேன், அதுக்கு மட்டும் கரெக்டா சொல்லுங்க. sin 2a ஃபார்முலா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரு sin 2 theta, sin 2 theta ஃபார்முலா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? and 2 cos square theta. இந்த 2 ஃபார்முலா சொல்லுங்க, அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். yeah, just a minute. ஏமா ஓகே, ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? sin 2 theta and 2 cos square theta அப்படிங்கிற ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? யா 2 sin theta into cos theta இல்லையா? 2 sin theta into cos theta. ஸோ வாட் about 2 cos square theta பா? 2 cos square theta ஓட வேல்யூ என்ன? 1 plus cos 2 theta இருக்குமா? ஓகேவா? அப்போ cos square theta னா 1 plus cos 2 theta divided by 2. ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கிவன் டேர்மை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 1 plus z divided by 1 minus z equal to ஸோ cos 2 theta plus I sin 2 theta அப்படின்னு சொல்லி இருக்கு. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைக் எந்த சேஞ்சஸும் வராத மாதிரி நம்ம வந்து பண்ணணும். எப்பவுமே அதை மட்டும் நீங்கள் கான்ஷியஸாக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலும் எந்த பிரச்சனையும் வந்து வராது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 plus z divided by 1 minus z. ஸோ +1 நான் இங்கே எடுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 plus cos 2 theta plus I sin 2 thetaன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 1 கூட நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1/1 கூட எடுத்துக்கலாம். சரியா? அதுலேயும் வந்து எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. 1/1 equal to 1 plus cos 2 theta plus I sin 2 theta அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. இப்போ இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு மட்டும் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன இருக்குது? 2 cos square thetaன்னு இருக்கா, அவங்கள நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 1 plus இங்கே வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. சரிங்களா? இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? 1 plus z plus 1 minus z divided by 1 minus zன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 cos square theta, 2 cos square theta into plus I sin theta இல்லையா? sin thetaவா sin 2 thetaவா? sin 2 thetaன்னு இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆனால் sin 2 thetaக்கும் நம்ம கிட்ட தான் ஃபார்முலா இருக்கே, அவங்கள நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ I into 2 sin theta into cos theta அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ளஸ் இசட்டும் மைனஸ் இசட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 2 divided by 1 minus z equal to ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் நீங்கள் வெளியே 2 cos thetaவை வெளியே காமனாக எடுக்கலாம். சரிங்களா? 2 cos thetaவை வெளியே காமனாக எடுக்கலாம். அப்போ we have cos theta plus I sin theta. ஓகேவா? I sin thetaன்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா? 2 cos வெளியே நீங்கள் காமனாக எடுக்கலாம், 2 cosஐயும் எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குது நமக்கு? 1 divided by 1 minus z equal to ஸோ cos theta into cos theta plus I sin thetaன்னு சொல்லி இருக்கு. சரியாப்பா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும்ல. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக எதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ 1 divided by 1 divided by z. ஸோ 1 divided by zனே வச்சுக்கோங்க. 1 minus z divided by 1 இருக்கா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 divided by cos theta into cos theta plus I sin theta. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட் எடுக்கும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட்டை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கான்ஜுகேட் எடுக்கிறீங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? cos theta minus I sin theta பா. ஓகேவா? அண்ட் ஹியர் ஆல்சோ cos theta minus I sin theta.
ஓகே, ஸோ இப்போ உங்களை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இவங்க ஏ ப்ளஸ் பின்னு இருக்காங்க, இவங்க ஏ மைனஸ் பின்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். சரியா? ஸோ இங்கே வந்து காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா, வெயிட், காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா டிவைடட் பை, ஸோ இங்கே என்ன வருவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு காஸ் டீட்டா இருக்காங்கப்பா. ஸோ இந்த குரூப்பில் வந்து அதாவது குரூப்பிங்காக நீங்கள் எழுதுறீங்க கரெக்டாக. ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஏன் ப்ளஸ் போட்டேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு தானே வரும். அங்கே மைனஸ் பி ஸ்கொயர்னா மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வருவாங்க. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, -1 இல்லையா? மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடுவாங்க. ஸோ டேரக்ட்லி ஐ வில் புட் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஐ ஸ்கொயர் டீட்டா ஃபார்முலா வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ வாட் இஸ் அ வேல்யூ? என்ன வேல்யூப்பா? என்ன வரும்? இட் இஸ் 1 இல்லையா? ஸோ 1ங்கிற வேல்யூ வரும். ஸோ அப்போ அது கேன்சல் ஆயிரும் கரெக்டாக. இப்போ இதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு, ஸோ இவங்களை தனித்தனியாக எழுதுங்க, இந்த டேர்ம்ஸை தனித்தனியாக எழுதுங்க. அப்போ காஸ் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா அப்படின்னு இருக்காங்க. ஸோ காஸ் டீட்டா கெட் கேன்சல் ரைட். ஸோ 1 மைனஸ் இங்கே என்ன ஆகும், ஐ டேன் டீட்டா அப்படின்னு மாறுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த 1ம் இந்த 1ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இசட் ஈக்குவல் டு ஐ டேன் டீட்டான்னு சொல்லியிருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, இசட் ஈக்குவல் டு ஐ டேன் டீட்டா. அவ்வளோதான். சரியா? ஸோ இதை வந்து வேற மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ் பிளஸ் ஐஒய்லாம் போட்டு ஆர்குமெண்ட் எடுத்து டேன் எடுத்து அப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட சிம்பிளஸ்ட் மெத்தட் இது. நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். அதை தெரிஞ்சதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது கொஞ்சம் ஈஸி மெத்தட். ஓகே, when compared to that. ஓகேவா? எஸ் மேம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ டிவைட் பை இசட் பிளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு π/4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் ஷோ தட். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் வேல்யூ எடுத்துக்கோங்கப்பா. இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் வேல்யூ. சரிங்களா? ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ டிவைட் பை இசட் பிளஸ் 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு π/4. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு தான் நான் எடுக்க போறேன். இப்போ ஆர்குமெண்ட் வந்து டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா அந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? எஸ், ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 டிவைடட் பை z2 இருக்குன்னா எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்கப்பா? எஸ், எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? வாட்? மைனஸ் இல்லையா? ஸோ டிவிஷனில் இருக்குது அப்படின்னா ஹவ் டு டேக் வித் மைனஸ் வேல்யூ ரைட். அப்போ நீங்கள் என்ன எப்படி எடுப்பீங்க? ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ, ஸோ மைனஸ் ஆஃப், சரிங்களா, மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பிளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு π/4 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பிளஸ் ஐஒய் மைனஸ் ஐ ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy. One second pa. x plus iy plus 2. சரியா? which is equal to π/4. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல குரூப்பிங் பண்ணணும். அதாவது உங்களுக்கு வந்து இமேஜினரி பார்ட் எல்லாம் தனியாகவும் ரியல் பார்ட் எல்லாம் தனியாகவும் நீங்கள் வந்து குரூப்பிங் பண்ணணும். அப்போ என்ன வரும்? ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் மட்டும் தனியாக வருவாங்க அண்ட் த ரிமைனிங் I into y minus 1. சரிங்களா? I into y minus 1ன்னு சொல்லி இருப்பாங்க. ஓகே, ஸோ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x plus 2 அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஒய்ங்கிறது வந்து தனியாக இருக்கும். சரியாமா? ஈக்குவல் டு π/4. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி திருப்பி நான் சொல்கிறது தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா டேன் வருவாங்க. நீங்கள் டேன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட்டை எடுத்து தான் ஆகணும். அப்போ இந்த டேர்ம் எப்படி நீங்கள் மாற்றலாம்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி டிவைடட் பை ரியல் பார்ட்னு எடுக்கலாமா? இமேஜினரி டிவைடட் பை ரியல் பார்ட். அப்போ இமேஜினரி என்ன? y minus 1, ரியல் பார்ட் வந்து x. ஸோ மைனஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் y divided by x plus 2 which is equal to π/4. So have you remembered this formula ma? Yes.
So tan inverse of A minus, sorry, tan inverse of A minus tan inverse of B na, what is the formula? என்ன ஃபார்முலா? இப்போ என்ன சொல்லுவீங்க தெரியுமா? டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? ஸோ tan inverse of A minus tan inverse of B அப்படின்னா ஸோ என்ன ஃபார்முலா எடுப்பீங்க? tan inverse of A minus B divided by A minus B divided by 1 plus A into B, 1 plus A into B எடுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க A, இந்த இடத்துல இவங்க வந்து B. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஸோ tan inverse of A ஓட வேல்யூ என்ன? Y minus 1 divided by X. So minus y divided by x plus 2. Okay, so the whole thing divided by 1 plus y1 divided by x into y2 divided, sorry, y divided by x plus 2. Y divided by x plus 2. சரிங்களா? Which is equal to pi by 4. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? LCM எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCM எடுக்கணும், டினாமினேட்டரில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். So tan inverse of இங்க என்ன இருக்கு? y minus 1 என்ன இருக்காங்களா? into x plus 2 சொல்லி வருவாங்க. ஓகேவா? Hi Jansi, good evening. Okay, so next என்ன பண்ணுவீங்க? x into y வந்து வருவாங்க. சரிங்களா? minus x into y. So the denominatorல term நமக்கு என்ன இருக்கும்? x into x plus 2. x into x plus 2. சரியா? So the whole thing divided by இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 plus இங்கே வந்து x into x plus 2 இருப்பாங்கப்பா. and numerator மல்டிப்ளை பண்ணணும். y into y minus 1. சரிங்களா? y into y minus 1. Okay, which is equal to pi by 4. So again you have to take a LCM at the denominator. கரெக்டா? அப்போ இங்கே என்ன வரும்? tan inverse of, so y minus 1 into x plus 2 minus xy divided by x into x plus 2, the whole thing divided by x into x plus 2 plus y into y minus 1 divided by x into x plus 2 சொல்லி இருக்கு. ஓகேவா? So which is equal to pi by 4, which is equal to pi by 4 இருக்கு. Hi Gautami, good evening. Okay, so இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த denominator terms ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா cancel ஆயிருவாங்க. So the remaining இருக்கிற terms மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும். So tan inverse of இங்க என்ன இருக்கு? y minus 1 into x plus 2 minus xy divided by x into x plus 2 plus y into y minus 1 ன்னு சொல்லியிருக்காங்களா? which is equal to pi by 4. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களை தான் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. லேட்டா? யார் லேட்டு? நீங்கள் லேட்டு தான். நீங்கள் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. சரியாம்மா? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ உள்ளே வந்து டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய்னு இருக்கா? எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா திருப்பி நான் பார்த்துட்டே இருக்கணும்ல. ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்குள்ளே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இவங்க கூட இவங்க அண்ட் இங்கே 1 மட்டும் மிஸ் ஆகிட்டாங்களா? ஸோ ஒய்யை மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேவா? ஒவ்வொரு டேர்மையும் இந்த மாதிரி வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 2y மைனஸ் 6 and வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus 2 இருக்காங்க. ஸோ minus xy. சரியா? ஸோ the whole thing divided by x square plus 2x plus y square minus y இருக்காங்க, which is equal to pi by 4. ஓகேவா? which is equal to pi by 4. இப்போ இந்த இடத்துல ஒரு tan inverse இருக்காங்கல்ல, அந்த tan நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். tan pi by 4 கொண்டு வரேன். ஸோ tan pi by 4 வேல்யூ என்ன? எஸ், tan pi by 4 வேல்யூ என்ன? xy get cancel. So tan pi by 4 இந்த வேல்யூ வந்து கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், it is 1 இல்லையா? ஸோ tan pi by 4 equal to 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா xy கேன்சல் ஆயிரும் and tan pi by 4 ஓட வேல்யூ 1. சரியா? ஸோ 2y minus x minus 2 divided by x square plus y square plus 2x minus y equal to 1. சரிங்களா? ஸோ ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க பார்க்கலாம். ஸோ 2y minus x minus 2 equal to x square plus y square plus 2x minus y. சரியா? இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? x square plus y square plus 2x minus y minus 2y plus 6 plus 2.
ஈக்குவல் டு 0 சரியா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸோட டேர்ம் வேறு ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஒரு 2x இருக்காங்க, இங்கே ஒரு x இருக்காங்க. ஸோ ப்ளஸ் 3xன்னு ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு -y, இந்த இடத்துல -2y. அப்போ இது என்ன ஆகும்? -3yன்னு ஆகும். +2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடுங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x -3y + 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? எஸ், புரிஞ்சுதாப்பா? ஓகேவா, புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃபிங் வச்சு தான் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா. ஸோ ப்ரூஃபிங் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆர்குமெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டேன் எடுக்கணும், டேன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னா ஆர்குமெண்ட் எடுக்கணும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து சாப்டர் நேமுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக தான் இருக்கும். பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்னா இட் வில் பி ஈஸி. அதர்வைஸ் இட் இஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்கிறதா எக்ஸசைஸ் 2.1லேருந்து நான் சொல்கிறேன், ஐ வேல்யூவில் இருந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸில் இருந்தும் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கட்டும், மாடுலஸாக இருக்கட்டும், கான்ஜுகேட்ஸ், வாட் எவர் இட் இஸ், ஆர்குமெண்ட், டேன் ஃபங்க்ஷன் என்ன நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரை ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். ஏன்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு 12க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் காலேஜ் போனீங்கனாலும் படிப்பீங்க, இன்ஜினியரிங் போனீங்கனாலும் படிப்பீங்க. இன்ஜினியரிங் போகிறதுக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த சாப்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நமக்கு தெரியும். ஹாய் அபினேஷ், குட் ஈவினிங். ஓகேவா. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு அதில் கண்டிப்பாக இப்போ ஒரு டைம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இப்போ இந்த கொஷினை எடுத்துக்கோங்களேன், இதில் ஸ்டார்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஐடியாவே இருக்காது. என்னோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட் வேல்யூ இப்படி கொடுத்துருக்காங்க, இதில் எங்கே போய் இந்த ஈக்குவேஷனை ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு ஆர்குமெண்ட்டாக டக்குன்னு யோசி, டேன் தான் வரும். அப்போ டேன் வருது அப்படின்னா அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ஆர்குமெண்ட்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா அதை யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி வந்து மல்டிபிள் திங்ஸ் வந்துட்டு நீங்களே வந்து யோசிக்கணும். ஸோ யோசிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த கொஷினை சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா, அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின்ப்பா. ஓகேவா, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் 2.28பா, இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருக்கு. ஷோ தட் இசட் பவர் n + 1 / z பவர் n சொல்லி இருக்கு. ஸோ ட்ரிக்ஸ் வந்து சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸாமில் மார்க் வராது, பரவாயில்லையா? எக்ஸாமில் மார்க் வேணுமா வேணாமா? அதாவது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னா they didn't expect step by step solution. ஓகே, பட் your board exam expects step by step solution. சரிங்களா. நீங்கள் போய் சிம்பிள் ட்ரிக்கை போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் முட்டை போட்டு போயிடுவாங்க. எதுக்கு நமக்கு இந்த மார்க் கொடுத்துட்டு ஆன்சர் மட்டும் கரெக்டாக இருந்தால் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒன்லி 1 மார்க். அது 2 மார்க் கொஷினாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ½ மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கொஷினை ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரிக்ஸுங்கிறத தான் இப்போ நான் சொன்னேன். ஓகேவா, இந்த டேர்ம் வந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, டெய்லியுமே வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிகிட்டே வாங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, ஏன்னா வந்துட்டு when compared to modulus and conjugate, so you didn't take when addition and it is multiplication combined with addition and multiplication. ஓகேவா, ஆனால் ஆர்குமெண்ட்னு எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா it is a combined with addition and multiplication and subtraction and division. கரெக்டாக. ஆனால் கான்ஜுகேட்லேயும் மாடுலஸ்லேயும் நீங்கள் அந்த மாதிரி எடுக்க மாட்டீங்க. அதில் எப்படி எடுப்பீங்க? ஸோ z1 z2 the whole barன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா z1 bar z2 bar அப்படின்னு தான் நீங்கள் எடுப்பீங்க. கரெக்டாக. எஸ். ஸோ மாடுலஸ் அப்படிங்கும்போது இப்படி கான்ஜுகேட் அப்படிங்கும்போது இப்படி எடுப்பீங்க. ஸோ மாடுலஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஸோ அதே மாதிரி தான் மாடுலஸ் z1 மாடுலஸ் z2, அது மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி அடிஷனாக இருந்தாலும் சரி இப்படி தனித்தனியாக தான் நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2னா எப்படி எடுப்பீங்க? ஆர்குமெண்ட் z1 இன்டூ ஆர்குமெண்ட் z2ன்னு எடுப்பீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆர்குமெண்ட் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் z2. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சதுன்னா அப்படின்னா போர்டு எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியும். ட்ரிக்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா? ஓகேவா,
which is equal to 2 into cos n theta ன்னு கொடுத்திருக்காங்க and zn minus 1 divided by zn equal to 2i sin n theta ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. the very simple question. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பெரிய இதுல வித்தையே இருக்காது. ஓகேவா, ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். ஸோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா z is equal to cos theta plus i sin theta ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டேர்ம் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, 1 divided by z power n ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 1 divided by z power n எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? 1 divided by z power n எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க? 10 எப்படி 10 எழுதுவீங்க? இங்க நியூமெரிக்கலே இல்லையே. நியூமெரிக்கலே இல்லாம எப்படி எழுதுவீங்க? z power minus 1 இல்லையா, z power minus 1. அப்போ z power minus 1 வரும்போது நமக்கு ஆல்ரெடி வந்து ஆயிலர் ஃபார்ம்லேயும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த போலார் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ z power minus 1 வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இமேஜினரி பார்ட்டு சேஞ்ச் ஆகும். 10th இல்லை 12th. ஓகேவா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா cos theta minus i sin n theta மாறும். ஓ, இங்கே n theta ஒரே நிமிஷம் இருங்க, sin theta தான் கொடுத்துருக்கு. ஓகே ஓகேவா, எஸ். ஸோ இதை நான் வெறும் இசட்டுக்கு மட்டும் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் zn வேல்யூ நான் எடுக்கிறேன். சரியா, இது வெறும் இசட்டுக்கு மட்டும் எடுக்கிறேன். சரிங்களா, ஓகேவா, எஸ். ஸோ z பவர் மைனஸ் 1 சொல்லி இருக்கு. இது வந்து z இன்வர்ஸோட ஃபார்முலா. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா z பவர் n வேணும் அண்ட் z பவர் 1 divided by z பவர் n வேணும். கரெக்டா? அப்போ z பவர் n ஈக்குவல் டு cos n theta plus i sin n theta. ஓகேவா, ஸோ பவரில் n சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி எடுப்பீங்க. அப்போ 1 divided by z பவர் என்னன்னா z பவர் மைனஸ் என்ன, which is equal to cos n theta minus i sin n theta. ஓகேவாப்பா, புரிஞ்சுதா? ஸோ மைனஸ் ஐ சைன் என் தீட்டான்னு சொல்லி எடுப்பீங்க when compared to n அப்படின்னு வரும்போது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா, ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணணும், ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான், பெரிய விஷயமே கிடையாது. ஸோ z பவர் n plus 1 divided by z பவர் n equal to ஸோ cos n theta plus i sin n theta இல்லையா. ஸோ ஆட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாகவே எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ மைனஸ் ஐ சைன் n theta. ஓகே, அப்போ இது என்ன ஆகும்? இந்த டேர்ம் ரெண்டு கேன்சல் ஆயிருமா? எஸ். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வருவாங்க? 2 cos n theta. அவ்வளோதான். இது வந்து ஃபார்முலாக்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. சரியா, இதே நீங்கள் ஃபியூச்சரில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அது ஒரு ஃபார்முலாவாக படிப்பீங்க. ஓகே, z is equal to cos theta plus i sin theta கொடுத்துட்டாங்க அப்படின்னா z plus 1 divided by z is equal to 2 cos n theta அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, நீங்கள் ஃபார்முலாவே இதை கன்வெர்ட் பண்ணி படிப்பீங்க. சரியா, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா, ஓகேவா. ஸோ சப்ராக்ட் பண்ணிடலாமா? ஸோ z பவர் n மைனஸ் 1 divided by z பவர் n which is equal to cos n theta plus i sin n theta. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இல்லையா, ஸோ cos n theta மைனஸ் i sin n theta. ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைனஸை நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ cos n theta plus i sin n theta. ஓகே, i sin n theta and minus cos n theta plus i sin n theta. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுனா இவங்க ரெண்டு பேர் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ தி ரிமைனிங் 2i sin n thetaன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ அவங்கள தானே ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, இன்டீரியர் கொஷின்ஸா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்க, தென் வில் மூவ் ஆன் டு த இன்டீரியர் கொஷின். எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் அது தானே. புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷினும் தரவு பண்ணிட்டீங்களா? ஃபுல்லாக எல்லாமே தரவு பண்ணிட்டீங்களா? எனக்கு வந்து புக்கில் இருக்கிற கொஷின் எனக்கு என்ன கேட்டாலும் தெரியுமா, நான் எல்லாமே எழுதிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக உங்களால் சொல்ல முடியுமா? வெறும் அந்த 2 மார்க் 3 மார்க் கரெக்டாக, ஒரு 5 மார்க், ஸோ டோட்டலி 10 மார்க். கரெக்டாக 10 மார்க். அந்த அதே மாதிரி இன்டீரியரில் 12th நீங்கள் 6 கொஷின்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ என்ன வரும்? 10 மார்க் அங்கே இருக்கா, ஒரு 2 மார்க் வருமா, ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க். ஸோ இதுவே வந்து 10 மார்க்கா, 6 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, ஸோ டோட்டலாக 16 மார்க் இருக்குது. ஸோ 16 மார்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு 74 மார்க்கை லூஸ் பண்ணிடுவீங்களா? டோட்டலாக 90 மார்க்குக்கு எழுதிடுவீங்களா? அல்ல 16 போச்சு. ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குது? 74 மார்க் இருக்குது. அப்போ அந்த 74 மார்க்குக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 16 மார்க்குக்கு ஃபைட் பண்ணணும் ஆக்சுவலி. சரியா, எனக்கு 74 மார்க்கே நான் வந்து முடியலை,
அப்படின்னா அப்போ அந்த 16 மார்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது எதுல அப்படின்னா நம்ம புக்கில் இருக்கிற கொஸ்டின் இருக்கு இல்லையா அதுல அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க சரியா. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் இன்டீரியர் கொஸ்டினுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோம் கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறோம்னு பிரச்சனை கிடையாது சரியா. அதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். எக்ஸாம் டைம் கண்டிப்பா புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். நிறைய PYQs பார்க்கலாம். ஓகேவா? எஸ் ஓகே தானே சரிங்களா. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே தான் சரியாப்பா புரிஞ்சுதா. ஓகே ஸோ இப்போ சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் கிளியராக ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தட் இஸ் ஆல்சோ. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5th சம்லேருந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. ஸோ இப்போ சால்வ் பண்ண வரைக்கும் இன்னும் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 2.8 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வில் மூவ் ஆன் டு த 3rd சாப்டர். ஓகேவா? 3rd சாப்டருக்கு மூவ் ஆயிடலாம். இல்லை எனக்கு 2nd சாப்டர் போதும் நம்ம 3rd ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் ஓகே தான். எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். 2ல் இருக்கிற லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாமா இல்லை 3rd சாப்டர் போகலாமா? இட்ஸ் அப் டு யூ. எஸ் என்ன பண்ணலாம்? 2nd சாப்டர் லாஸ்ட் எக்ஸசைஸா இல்லை 3rd சாப்டரா? தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் ரொம்ப ஈஸி தான். அதுலேயே என்ன அந்த மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் என்ன நிறைய ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர அதர்வைஸ் இட் வில் பி ஈஸி. சாப்டர் 2 முடிச்சுட்டே பார்க்கலாம் இல்லையா. ஓகே எஸ் தேங்க்யூ ஸோ மச். ஓகே சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ். டேக் கேர். குட் நைட். பை பா. டேக் கேர்.